இந்த 1000 ரூபாய் கொடுக்காம இருக்கலாம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுக்கல சார், ஆனா அந்த பக்கம் இன்னொரு வேண்டாத வேலை என்ன வேலை, இதே சமயத்துல என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, சைலண்டா என்ன பார்த்துட்டு இருக்காங்க, மாணவிகளுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுங்க. எந்த மாணவிக்கு? கிறிஸ்தவங்க முஸ்லிம்கள் நடத்துற பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவிகளுக்கு. அதான் இல்ல சூட்சுமம் அதுதான். 1-2 இந்துக்காரன் நடத்துறான், அரசு உதவி பெறும் பள்ளி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 1-2 இந்துக்காரன் வச்சிருக்கான், பாக்கி அத்தனை பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்கள் நடத்துது. அவ்வளவு முஸ்லிம்கள் நடத்துற பள்ளிக்கூடம் எல்லாமே அரசு உதவி பெறும், நிதி உதவி பெறும் பள்ளிகளாக இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தை, அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளுக்கு தான் நாங்க கல்லூரிக்கு போனா நாங்க 1000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டு, இப்ப அந்த இதை கொண்டு போய் நேர மாணவிகளுக்கு கொடுக்குன்னு சொல்லிவிட்டு அதை இப்ப நேர கொண்டு போய் அப்படியே கிறிஸ்தவ முஸ்லிம் மதமாற்ற கும்பல்கள் நடத்துற பள்ளிக்கூடத்துக்கும் விரிவுபடுத்துறாங்க. அவ்வளவுதான். நீங்க இந்த பக்கம் பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு பணத்தை கட் பண்ணியாச்சு, அந்த பக்கம் கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு குழந்தைகளை நான் கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஏன்னா அவங்க போட்ட பிச்சையில தானே இந்த ஆட்சியே இருக்கு. இதை விட கேவலமா வேற என்ன பண்ண முடியும்?